வெறும் பாவம் நரகம் என்றெல்லாம் ஏன் பேச வேண்டும்? தீயவை செய்துவிட்டேன், இனி செய்ய மாட்டேன் என்று ஒரு முறை சொல். இறை நாமத்தை நம்பு. பிரேமை பித்து பிடித்தவராக குருதேவர் இறைவனுடைய நாம மகிமையை குறித்து பாடத் தொடங்கினார். தேவி, உன் பெயரை துர்கா, ஸ்ரீ துர்கா என்று நான் ஓதிய வண்ணம் ஆவியை விடுத்தால் ஏழை ஏன் என்னை அணுகுமோ தீவினை கூட்டம்? தூய பக்தியை மட்டுமே நான் தேவியிடம் வேண்டினேன். கைகளில் மலர் எடுத்து அவளுடைய திருவடை தாமரைகளில் இட்டு, அம்மா, இதோ உன் பாவம் எடுத்துக்கொள், இதோ உனது புண்ணியம் எடுத்துக்கொள், எனக்கு தூய பக்தியை கொடு, இதோ உனது ஞானம் எடுத்துக்கொள், இதோ உனது அஞ்ஞானம் எடுத்துக்கொள், எனக்கு தூய பக்தியை கொடு, இதோ உனது தூய்மை எடுத்துக்கொள், இதோ உனது அசுத்தம் எடுத்துக்கொள், எனக்கு தூய பக்தியை கொடு, இதோ உன் தர்மம் எடுத்துக்கொள், இதோ உன் அதர்மம் எடுத்துக்கொள், தூய பக்தியை மட்டும் எனக்கு கொடு என்றெல்லாம் வேண்டினேன். பிரம்மசமாஜ பக்தரிடம் ராமபிரசாதர் பாடிய பாட்டு ஒன்றை கேள். மனமே வா, காளி என்னும் கற்பகத்தின் கீழே, மதுர நிழல் குளுமையிலே உலவி வர செல்வோம், கனி 4 கண்டெடுப்போம், நல்லறமும் பொருளும் காதல் வழி இல்வாழ்வும் பரமகதியும் பெறுவோம். பாருலகில் மனைவியர் உனக்கு 2 வாய்த்தார், பற்றுடைமை என ஒருத்தி, பற்றின்மை என்னும் சீருடையாள் மற்றொருத்தி. விவேகம் என போற்றும் செல்வமகள் ஒருவனையும் ஈன்றெடுத்த நல்லாள், அன்னவளை துணையாக நீ அழைத்துக் கொள்வாய். அருமை மகன் உரிமையுடன் பின்தொடர்ந்து வருவான். இன்னமுத கற்பகத்தின் இனிமை தரு நிழலில் இருள் நீக்கும் தத்துவங்கள் அவனிடம் கேட்பாய். இல்லற வாழ்வில் இறையனுபூதி ஏன் கிடைக்காது? ஜனகருக்கு கிடைத்தது. ராமபிரசாதர் இந்த உலகை மாய மாளிகை என்று கூறுகிறார். ஆனால் இறைவனுடைய பாத கமலங்களில் பக்தி கொண்டு விட்டாலோ, உலகம் இதுவோர் ஆனந்த மாளிகை, உண்பேன் குடிப்பேன் கழிப்பேன் நான் இதில், நிலவு உலகு இதனில் மன்னராம் ஜனகர் அவரது மகிமை மதிப்பிட ஒண்ணுமோ, இம்மை மறுமை இரண்டிலும் அவருக்கு எந்த குறையும் சற்றும் இல்லை, வன்மையாக இரண்டையும் பற்றி கிண்ணம் வழிய பால் குடித்தார் அவர். எல்லோரும் சிரித்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் தொடர்ந்து கூறினார், ஆனால் திடீரென்று யாரும் ஜனகராகிவிட முடியாது. ஜனக மன்னர் தனிமையில் கடின தவம் செய்துள்ளார். இல்லறத்தில் இருந்தாலும் அவ்வப்போது தனிமையில் வாழ வேண்டும். 3 நாட்களாவது வீட்டை விட்டு தனிமையில் சென்று இறைவனை நாடி அழுதால் அது நல்லது. அது முடியவில்லை என்றால் 1 நாளாவது தனிமையில் இருந்து இறைவனை சிந்தித்தால் அதுவும் நல்லதுதான். மனைவி மக்களுக்காக குடம் குடமாக கண்ணீர் விடுகிறார்கள். இறைவனுக்காக யார் அழுகிறார்கள்? சொல். இறைவனை நாடி அவ்வப்போது தனிமையில் சாதனைகள் செய்ய வேண்டும். இல்லறத்தில் பல்வேறு கடமைகளுக்கு இடையில் மனத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு ஆரம்ப காலத்தில் பல தடைகள் ஏற்படத்தான் செய்யும். நடைபாதையில் உள்ள மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது செடியாக இருக்கும்போது வேலையிடாவிட்டால் ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும். ஆரம்ப நிலையில் வேலி வேண்டும். அடி பருத்துவிட்டால் பிறகு வேலி தேவையில்லை. அதில் யானையை கட்டினால் கூட ஒன்றும் ஆகாது. நோயோ விஷ ஜுரம். இதில் நோயாளியின் அறையில் குடத்தில் தண்ணீரும் புளி ஊறுகாயும் உள்ளன. நோயாளி குணமடைய வேண்டுமானால் முதலில் அவனை அந்த அறையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். உலகியல் மனிதன் ஜுர நோயாளி. போகப்பொருள்தான் தண்ணீர் குடம். இன்ப நாட்டம்தான் தாகம். ஊறுகாயை நினைத்தாலே நாக்கில் நீர் ஊறுகிறது. அதை அருகில் கொண்டு வரக்கூட தேவையில்லை. இத்தகைய பொருள் கூட வீட்டில் உள்ளது. அதுதான் பெண்ணின் உறவு. எனவே தனிமை சிகிச்சை வேண்டும். விவேகமும் வைராக்கியமும் பெற்ற பிறகே இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். வாழ்க்கை கடலில் காமம், கோபம் முதலான முதலைகள் உள்ளன. மஞ்சளை உடம்பில் பூசிக்கொண்டு நீரில் இறங்கினால் முதலைகளை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. விவேக வைராக்கியம்தான் மஞ்சள். உண்மை, உண்மையற்றது இவற்றை பகுத்து அறிவதே விவேகம். இறைவனே உண்மை, அவரே நிலையானவர். மற்றவை எல்லாம் உண்மையற்றவை, நிலையற்றவை, 2 நாட்களுக்கே இருப்பவை. இந்த உணர்வும் இறைவனிடம் அனுராகமும் வேண்டும்.
அவரிடம் ஈர்க்கப்பட வேண்டும். அன்பு வேண்டும். கோபியர் கண்ணனிடம் இத்தகைய ஈர்ப்பை பெற்றிருந்தார்கள். ஒரு பாட்டு கேள். காட்டின் நடுவே கனிவாக கண்ணன் ஊதும் குழலோசை, வீட்டில் புகுந்து விளையாட விண்ணில் மிதந்து வருகிறதே, வழியில் விமலன் காத்திருப்பான் மலைமா முகிலை நேரெதிரே, விழிகள் குளிர காணாமல் வீணே காலம் கழிப்பேனோ, பெருகும் மதுர இசை கேட்டும் பேசாதிருந்தீர் தோழியரே, மறுவும் பெருமாள் எழில் காண வருவீர் என்னை தொடர்வீரே, மாயோன் என்றால் பொருளில்லா வார்த்தை என்றே மதிக்கின்றீர், ஓயா இதய துடிப்பாகி ஒளிர்வான் இறைவன் என்னுள்ளே, கண்ணன் குழலை நீங்களெல்லாம் காதால் மட்டும் கேட்கின்றீர், எண்ணம் முழுதும் இசைப்பாய எளியேன் உயிரும் சிலிர்க்கின்றேன், வருவாய் ராதா நீ இல்லா மலர்ப்பூம் பொழிலும் பொழிலாமோ, விரைவாய் எனவேங்குழலோசை மீண்டும் என்னை அழைக்கிறதே. நீர் பொங்கும் கண்களுடன் இந்த பாடலை பாடிய குருதேவர் கேசவர் முதலிய பக்தர்களிடம் கூறினார். ராதையையும் கிருஷ்ணனையும் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அவர்கள் இருவருக்கும் இடையே நிலவிய இந்த ஈர்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவனுக்காக இத்தகைய ஏக்கம் வருவதற்காக முயற்சி செய்யுங்கள். மன இயக்கம் இருந்தால் போதும், இறைவனை அடைய முடியும். கங்கையில் நீரேற்றம் தொடங்கியது. கப்பல் கல்கத்தா நோக்கி விரைந்து சென்று கொண்டிருந்தது. ஹவுரா பாலத்தை கடந்து கம்பெனியின் தோட்டமும் தெரிந்தது. இன்னும் சிறிது தூரம் செல்லுமாறு கேப்டனுக்கு கூறப்பட்டிருந்தது. கப்பல் எவ்வளவு தூரம் சென்றுள்ளது என்பது பலருக்கும் தெரியாது. அவர்கள் தங்களை மறந்து குருதேவரின் அமுத மொழிகளை கேட்டுக்கொண்டிருந்தனர். நேரம் எப்படி போகிறது என்பதே யாருக்கும் தெரியவில்லை. தேங்காய் துருவல் கலந்த பொறி கொடுக்கப்பட்டது. அனைவரும் தங்கள் ஆடை நுனியில் அதனை சிறிது வாங்கி உண்ணலாயினர். அங்கே ஆனந்த சந்தைதான். பொறிக்கு கேசவர் ஏற்பாடு செய்திருந்தார். கேசவரும் விஜயரும் அப்போதும் ஒருவரை ஒருவர் தவிர்ப்பதை குருதேவர் கவனித்தார். அவர்களின் மனக்கசப்பை நீக்கி இருவரையும் மீண்டும் நண்பர்களாக்க திருவுள்ளம் கொண்டார். உயிர்களின் இன்பத்தில் இன்பம் அடைபவர் அல்லவா அவர்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கேசவரிடம், இதோ பாருங்கள், இங்கே விஜயர் வந்துள்ளார். உங்கள் சண்டை சிவனுக்கும் ராமனுக்கும் இடையே நடந்த சண்டை போல் உள்ளது. ராமனின் குரு சிவன், சிவனின் குரு ராமன், இருவருக்கும் போர் நடந்தது. உடனே அவர்கள் சமாதானமாகியும் விட்டார்கள். ஆனால் சிவபெருமானுடைய பூதகணங்களுக்கும் ராமனின் குரங்கு பட்டாளத்திற்கும் இடையில் சண்டையும் அடிதடியும் நிற்கவில்லை. உரத்த சிரிப்பு. மிகவும் நெருக்கமானவர்களுக்கு இடையே இவ்வாறு சண்டை உண்டாகவே செய்கிறது. லவகுசர்கள் ராமனுடன் போரிட்டனர். தாயும் மகளும் தனித்தனியாக செவ்வாய் விரதம் இருப்பார்கள். தாயின் நலனும் மகளின் நலனும் வெவ்வேறா என்ன? இல்லை. இவளின் நன்மையில் அவளுக்கு நன்மை உண்டாகிறது, அவளின் நன்மையில் இவளுக்கு நன்மை உண்டாகிறது. அதுபோல் இவருக்கு ஒரு சமாஜம் உள்ளது, அவருக்கும் ஒன்று வேண்டும். அனைவரும் உரக்க சிரித்தனர். ஆனால் இதெல்லாம் வேண்டியதுதான். இல்லாவிட்டால் பகவானே பிருந்தாவனத்தில் கோபியருடன் விளையாடும்போது ஜடிலனும் குடிலனும் எதற்கு? ஜடிலனும் குடிலனும் இல்லாமல் விளையாட்டு சுவைக்காது. எல்லோரும் சிரித்தனர். ஜடில குடிலர்கள் இல்லாவிட்டால் தமாஷ் ஏது? உரக்க சிரித்தனர்.